நீங்கள் அதிக நேரம் செலவு பண்ணுற இடங்கள், இட் கேன் பி யோர் ரூம். அப்படி நீங்கள் ரூம் ரெண்டலில் இருக்கீங்கன்னா, இட் கேன் பி யோர் ஹவுஸ் ஆர் ஈவன் யோர் ஆஃபீஸ் கேபின். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் அதிக நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டைம். 23rd August 2025 அமாவாசை, அதாவது நியூ மூன் வரத்துக்குள்ளார நீங்கள் ஒரு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டராக ஆகணும்னு தோணுச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செய்யுங்க, விச் இஸ் நீங்கள் இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணுங்கள். த்ரோ அவே ஆர் வெல் ஆர்கனைஸ்டாக உங்கள் திங்ஸை வச்சுக்க பாருங்கள். த்ரோ அவே வாட் எவர் திங்ஸ் தட் நோ லாங்கர் யூ நீட் இட். செகண்ட் திங், உங்களோட ஹேர். உங்கள் முடி வந்து எவ்வளோ ஷார்ட்டாக கூட இருக்கலாம், பட் உங்கள் ஹேர் வந்துட்டு சிக்கு பிடிச்சலாம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அதை சுத்தம் செய்யுங்க. பிகாஸ் ஹேருக்கு வந்து உயிர் இருக்குது. அதான் அது பார்த்தீங்களா, நம்மளே வளர்றதை நுப்பாட்டிட்டா கூட ஹியூமன் பீயிங் 18 years ஓல்டுக்கு அப்புறம் நம்ம வந்து வளர மாட்டோம் as per சயின்ஸ். பட் நம்ம முடி வந்து வளரும். ஸோ முடியை வந்து யாரையும் வந்து சிம்பிளாக ஒரு விளையாட்டு கூட டச் பண்ண விடுறது வந்து வேண்டாம். சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த கடையில் போய் நான் முடி வெட்டுவேன், அவள் கை ராசிக்காரிய முடி உடனே சீக்கிரமாக வளரும் அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விச் இஸ் ரியலி இட்ஸ் வெரி ட்ரூ. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மூக்கு குத்துறது, முடி வெட்டுறதுலாம் வந்து தேயும் பிறை வளரும் பிறையெல்லாம் பார்த்து செய்வாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு முடியை வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்க பாருங்கள். சிக்கு பிடிக்காமல் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங். தேர்ட் திங், உங்கள் வீட்டில் கிழிஞ்சி போய் இருக்கிற புக்கு அட்டை இல்லை பவுச்ச புக்கு தட் யூ நோ லாங்கர் யூஸிங் இட், அதில் ஏதாச்சும் ஒரு பேட் திங்ஸ் எழுதியிருக்கீங்க, ஒரு பாஸ்டில் இருந்த ஒரு ட்ரோமா பற்றி ஜேர்னல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் டைம் ஃபார் யூ டு லெட் இட் கோ. தேர்ட் திங். ஃபார்த் வந்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து கோமையும் கல்லுப்பும் மஞ்சள் தண்ணி தெளித்து நீங்கள் இருக்கிற ஸ்பேஸை சுத்தம் பண்ணுங்கள். நீங்களும் ஆக்சுவலி குளிக்கலாம். ஓகே. அண்ட் த லாஸ்ட் ஒன் வில் பி, யாரையும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, பட் யாராச்சும் உங்கள் கூட கோசிப் பார்ட்னர் இருக்காங்க, அவங்க பிரச்சனையை உங்ககிட்ட தூக்கி திணிக்கிறாங்க, உங்கள் விஷயத்தில் அதிகமாக எப்படி சொல்லி இன்வால்வ் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் வந்து நம்ம ஜேர்னியை பற்றி பெருசாக தெரியாதவங்க, நம்ம ஜேர்னியில் வாக் பண்ணாத ஒருத்தவங்க சொல்கிற அட்வைஸ் வந்து நம்ம முழுமையாக கேட்கணுன்னு அவசியம் இல்லை. சில இன்புட் நம்ம கேட்கலாம், பல இன்புட் நம்ம கேட்கணுன்னு ஒன்றும் தேவையில்லை. பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம கட் ஃபீலிங்ஸ் நமக்காக சொல்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் கம்பேர்ட் டு நோ மேட்டர் இன்னொரு தேர்ட் பார்ட்டி வந்து அவங்க என்னத்தான் நல்ல எண்ணத்தில் சொன்னாலுமே. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து எப்பயுமே நியூ மூன் ஃபுல் மூன் பண்ண செஞ்சுருங்க. வீட்டில் பழைய ஜாமான் இருக்கிறத தூக்கி வீசுங்க, திங்ஸை ஆர்கனைஸாக வைங்க, கிழிஞ்ச சட்டைங்க கிழிஞ்ச புக்கு எல்லாமே சரி பண்ணுங்கள். வீட்டை வந்துட்டு முடிஞ்ச வந்து கல் உப்பு கோமயம் இதெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணுங்க. இட்ஸ் ரீகேப். நீங்களுமே கல் உப்பு போட்டு வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே ஆச்சு நீங்கள் இந்த தலையோடு குளிக்கலாம். இதெல்லாம் பண்ணி நீங்கள் அவராவை கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் உங்கள் கோலை அடைய யூ ஆர் ஆல்மோஸ்ட் த. யூ கேன் ஆல்சோ பிகேம் அ வெரி பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டர். யாருக்கெல்லாம் 1-to-1 கோச்சிங் ஜாயின் பண்ண என்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் வந்து ஆட்டோ மெசேஜ் பாருங்கள். வாட்ஸ்அப்பில் என்னோட பயோவில் வந்து நம்பர் இருக்கும். ஃப்ரம் த ஆட்டோ மெசேஜ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா we will get connect guys. No direct calls. We won't entertain direct calls due to our safety and everything. And yeah, அப்படி யாருக்காச்சும் வந்து இல்லை சிஸ்டர் எனக்கு பேக்கேஜ் இருக்கிற மாதிரி நிலமையில நோ இஷ்யூஸ், என் டிக்டாக் பேஜ்லேயே வந்து நான் நிறையா வந்து ஃப்ரீ டெக்னிக்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்ப்பீங்க. அது ஏதாச்சும் வந்து திரும்ப திரும்ப கேட்டு கான்சிஸ்டண்டாக நீங்கள் பண்ணாலே, நீங்கள் பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் பிடிவாத மாதிரி இருந்தாலே யூனிவர்ஸ்க்கு வந்து வேறு சாய்ஸ் இல்லை அதர் தென் டெலிவர் இட் டு யூ. ஓம் நம சிவாய.